இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் சேனல் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. எல்லாம் அவனாலே அவன்தால் வணங்கி இப்போது நாம் காணவிருப்பது சனிக்கிழமையும் நவமி திதியும் ஆயில்ய நட்சத்திரம் இணைந்த நன்னாள் நாளைக்கு. இதுக்கு முன்னாடி நான் போன சனிக்கிழமை வீடியோ போட்டிருக்கேன். அது சனிக்கிழமை வேறு தேதி, அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை பிரதம தேதி மறந்துட்டேன். இப்போ பார்த்துட்டு தான் சொல்லான்னு தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை போன வாரம் வேறு, அதுக்கு வாரம் வேறு, இப்படி ஒவ்வொரு நாளும் சில அரிய ரகசியங்கள் மாற்றங்களை இறைவன் மூலம் நாம் பெறலாம். தெரிந்து கொண்டால் இந்த செயலை செய்தால் வெற்றி நிச்சயம். என்ன கொஞ்சம் முன்ன பின்னாகும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த காணொலியை எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடு உங்களுக்கு இறைவன் செயல்படுத்த உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு இது சம்பந்தமாக இதுதான் நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. இது அவன் அருளச்சை தான் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கேன். இன்னொரு முக்கிய காரணமாக, இனி மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் வேல்மாறல் புதிய பொலிவுடன். வேல்மாறல் எல்லாருக்கும் தெரியும். திருத்தன் நெய்யில் உதித்தலும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒரு துளத்தில் உரை கருத்த மயில் நடத்துகன் வேலை. முக்கியமான இந்த ஒரு அடி நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஓம் முருகா சரணம், ஓம் சரணபா. இன்றைக்கி நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எந்த சாமியை வச்சுக்கும், ஏதாவது ஒருத்தவங்களோட கேள்வியே இதான் தெரியுது. யாராவது கேட்டாங்கன்னு சொல்லலாம், நீங்கள் எந்த சாமியை வச்சு கும்பிட்றீங்க சாமி, என்னப்பா இது? பலமுறை எல்லாம் வல்ல இறை செயல். அது முருகனாக இருக்கலாம், எம்பெருமான் ஓம் நம சிவாய சிவபெருமானாக இருக்கலாம், ஓம் சக்தி பராசக்தியாக இருக்கலாம், எம்பெருமான் ஓம் கணபதி கண் கணபதி மகா கணபதி ஸ்ரீக்கு பேர கணபதி. நான் எல்லாம் எடுத்துரைப்பது ஒன்றே ஒன்று தான், பிரபஞ்சமே இறைவன். அதே நாமளாக ஒரு உருவகப்படுத்தி மனதில் கொண்டு நம்ம செயலை நடத்திக்கணும். அதுவே அதுதான். அதை நம்ம ஒருமைப்படுத்தாமல் இறை செயல் ஒன்றே. இல்லை நான் ஆகாயத்தை மட்டும்தான் கும்பிடுவேன், நான் பூமியை மட்டும்தான் கும்பிடுவேன், பஞ்சபூதங்கள் இறைவன் சொல்கிறேன், ஆனால் நான் இதை மட்டும்தான் செய்வேன், மற்றதெல்லாம் சாமி கும்பிட மாட்டேன், மற்றதெல்லாம் இறைவன் கிடையாது, காற்று இறைவன் கிடையாது, தண்ணி இறைவன் கிடையாது, நான் தண்ணியை மட்டும்தான் வணங்குவேன், அது ஏற்றுக்க முடியுமா? அதுதான் இறை செயல். நம்முடைய ஏற்படுத்தி கொடுக்கின்ற நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஞானம் பெற்றாதான் நம்ம கொஞ்சம் தெளிவு அடையணும். பலருக்கு அது தெரியாத செயலாக எல்லாம் ஜி பூம்பா கேஸாக இருக்குது. ஜி பூம்பா ஒரு 100 கோடி அள்ளித்தானே கொடுத்துடணும். ஜி பூம்பா ஒரு 5 கிலோ தங்கத்தை கொடுத்தோன்னா எல்லாம் சினிமா பார்த்து கெட்டுவிட்டாங்க. அதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஜி பூம்பா பண்ணாலும் சரி. அன்றைய கால சித்தர்கள், இயேசு மகான், நபிகள் நாயகம், பல பேர் இறை தூதர்களாக இந்தியாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெத்தலைகளும் பிறந்து இங்கே பல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்களாம் இறை தூதர்கள், இறைவனால் படைக்கப்பட்ட தூதர்கள். ராமர், கிருஷ்ணர், இவங்களாம் பல அவதாரங்கள், தூதர்கள் தான். இறைவனை யாராலையும் கண்ணாலே பார்த்துருக்க முடியாது. இறைவனோட ஒரு அனுக்கிரகம் பெற்றவர்கள். இன்றைக்கி கணக்கம்பெட்டி சித்தர் இன்றைக்கி கூட சொல்கிறாங்க, நான் இன்னும் பார்த்ததில்ல, ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு செயல் நடக்கும்போது, நல்லது நடக்கும்போது அவங்க இறைவனோட ஒரு தூதராக மாறிடுது. இதுதான் நடக்கிற உண்மை, யதார்த்தமான உண்மை. எல்லாருமே ஒரு ஞானியாகவோ எல்லாருடைய செயலும் ஒரு சித்தராகவோ மாற முடியும்னா கண்டிப்பாக மாற முடியாது. முதல்ல ஒரு பக்குவம் படுத்தி நம்முடைய செயல்களை இறைவனை ஒப்படைத்து நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் அவன் செயலே என்று கொண்டாந்தாதான் அந்த இறை செயல் நமக்கு கிடைக்கும். நான் நேரடியாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது, கலிகாலம். அதனால் செயலுக்கு போய்டுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சில கருத்தை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். இன்னும் பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இதையும் அவன் சொல்ல வைக்கிறான். நான் சொல்கிறேன், அன்னதான சேவைக்குழு நடத்திகிட்ருக்கேன். முடிஞ்சவர் நல்லது செய்யுங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, உங்கள் மூலமாக நீங்கள் என்கிட்ட மூலமாக செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
அதாவது சொல்கிறது என்னோட கடமை, செயல்படுத்துவதும் படுத்தாததும் உங்களோட விருப்பம். அதில் வந்து யாரும் நான் அதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்களோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். பண்ணவங்களுக்கும் இந்த காணொளி போகும், பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்று, உங்களால் ஒரு 10 பேர் புண்ணியம் அடையணும்னா இந்த காணொளிய ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒரு 4 பேர் நல்லான்ட்டு போட்டுமே, இந்த ரகசியத்தை தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இறைவன் செயல் கிடைக்கட்டுமே. எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அவனாலே வந்தால் வணங்கி, சனிக்கிழமையின் நவமி திதியும் ஆயில்ய நட்சத்திரம் வாழ்க்கை மற்றும் ஒரு அரிய நாள். 99% பேருக்கு தெரியாத ரகசியம். ஒரு இதை மூன்றும் சேர்ற நன்னாளில் வந்து ஒரு சாதாரண நாளில் இந்த நாளில் செய்கிற பூஜை, ஜபம், தானம் பல மடங்கு பலன் தரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா தான் எதுவுமே. ஒரு வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை இருக்குது. அதில் பின்னாடி நரம்பு வச்சு கண்டுபிடிக்கிறது இருக்குது. நவக்கிரகங்களுக்கும் வெத்தலை அந்த வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நவக்கிரகங்கள் 7 இருக்கும் 9 இருக்கும். பாருங்கள், நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து அறியாத ஆன்மீக ரகசியங்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் அது தெரியாதுல்ல. சும்மா தானே வெத்தலை வாய்க்கு போகிறது, அவ்வளோதான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி போனால் பல செய்திகள் வெளில வரும். நமது முன்னோர்கள் வந்து பல செய்திகளை நம்மகிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சு போயிருக்காங்க. அதை நம்ம வந்து வழிமுறையை பின்பற்றுறது கிடையாது. நேற்று கூட ஒரு மகான் சொன்னார், நம்ம பழைய சாதம் வெங்காயம், அவன் வந்து அமெரிக்காக்காரன் பீஸா பர்கரை கொடுத்துட்டு அவன் வந்து பழைய சாதம் வெங்காயம் சாப்பிட்றான், இங்கே நம்மளால் தான் பிச்சுட்டு பீடு. அதெல்லாம் ஒரு மகான் சொல்லிட்டு இருந்தார். உண்மை தான் அது. இன்னமும் நம்முடைய பழைய கால ஆட்சியில் இன்னும் மரபு இல்லாதவங்க இன்னும் பழைய சோறு பச்சை இன்னும் நானே சாப்பிட்டுட்ருக்கேன். பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சரி, அது தேவை. அதாவது ஒரு சில செய்திகள் சொல்கிறது அவங்க என்னோடய கடமை. சீக்கிரமாக முடிக்கணும், ரொம்ப நேரம் போட்டுதான். சனிக்கிழமை என்றாலே சனி பகவான் நாள். சனி பகவான் நியாயத்தின் கடவுள். நாம் செய்த புண்ணியம், பாவம் அனைத்தையும் கணக்கிட்டு பலன் தருபவர். சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் தோஷங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், வாழ்க்கை நிலை உயரும். அதே நவமி திதிங்கிறது சாதாரணம்னு நினைக்காதீங்க, விசேஷமான திதி. அஷ்டமி நவமிம்பாங்க. நம்மளாம் சில பேர் ஒன்று கிடக்க ஒன்று கொளுத்தி விட்டு போட்டானுவோம். அதாவது மூடர்கள். அஷ்டமியும் மகாலட்சுமி நாள், நவமி ஒரு சக்தியான நாள், துர்க்கையம்மனோட அருள் சக்தி கிடைக்கக்கூடிய நாள். நவமி திதியில் அம்மனை வழிபட்டால் மெயினாக வந்து எதிரிகள் பிரச்சனை நீங்கும். இந்த பில்லி, ஏவல் சொல்லி இதெல்லாம் வச்சவங்களாம் காணாப்படுவாங்க. நீங்கள் வணங்கணும். பயம் அகலும், மன உறுதி பெருகும். இப்படி ஒரு சிறப்பான ஆயில்ய நட்சத்திரம். இது வந்து நாகசக்தி தேவதை தொடர்புடையது. இந்த நாளில் நாகதோஷம் நீங்கும், ராகுதோஷம் நீங்கும், குடும்ப பிரச்சனை தீரும், சந்ததி பிரச்சனை சரியாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். நாக பூஜை செய்தால் அதிசயம் நடக்கும். நாக பூஜை செய்கிறது அவ்வளோ செய்யறதுல முடிஞ்சால் நாளைக்கு நாக பூஜை செய்யுங்க. ஒன்றும் இல்லை, பால் பழம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அம்பாள் நினச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி வச்சாலே போதும். அதுக்காக நீங்கள் முட்டையை தேடிட்டுலாம் அலைய வேணாம். எப்போதும் பாலும் பழமும் தான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். துர்க்கை இந்த சனிக்கிழமையும் நவமி தேதியும் ஆயில்ய நட்சத்திரம் சேர்ந்த நன்னாளில் 3 சக்திகளை ஒன்று சேரும்போது கர்மதோஷம் நீங்கும், நாகதோஷம் நீங்கும், எதிரிகள் அழியும். வாழ்க்கையில் சிக்கல் இருந்தால் இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் நாளாக வரும். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, காலைல ஏஞ்சோடனே கங்காஸ்தானம், ஓம் நமச்சிவாய, ஓம் ஹரி, ஓம் நாராயண, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை சொல்லுங்கள். நல்லது. ஏன்னா மனசார குளிக்கும்போது குளியிலே ஒரு அற்புதமான ஒரு தேவ ரகசியம். குளிக்கும்போது மந்திரங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம், யா இருந்தாலும் ஓம் இருக்க கவலை ஏன், யாம் இருக்க கவலை ஏன் இருக்க மாதிரி ஓம் இருக்க கவலை ஏன், முருகாய் இருக்க கவலை ஏன், கந்தா கடம்பா கதிர்வேலா, அந்த சில பாட்டெல்லாம் முடிக்கும். நான் வந்து வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனின்று குறை இல்லை மனம். சில விஷயங்கள் நம்ம மனம் மாறி பாடும்போது மிகச்சிறப்பாக ஆழ் மனதிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கும். முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த இறை செயலை நடத்துங்கள். குல தெய்வத்தின் பெயரை தினசரி சொல்லுங்கள்.
சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தினசரி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லுங்கள். கருப்பசாமி, என்னோட தாமரேஸ்வரி அம்மா அப்படின்னு நான் தினசரி சொல்லுவேன். அப்புறம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். கருப்பு எள் நல்லெண்ணெய் ரெண்டும் ஒன்று தான். கருப்பு எள் நல்ல தீபம் ஏற்றுங்க, நல்லது நடக்கும். சனி பகவானுக்கு எண்ணெய், அதான் சனி பகவானாலே நல்லெண்ணெய் தான். துர்க்கை அம்மன் லெமன் தீபம். லெமனை சாமி கும்பிட்டு வணங்கிக்கிட்டு அப்புறமேல என்ன செய்றீங்கன்னா, அந்த வேல் இருக்கும், வேலில் மேலே புழிஞ்சிட்டு அப்படியே வேலில் கட் பண்ணிவிட்டு சாமிகிட்ட ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி, ஃபஸ்ட்டு துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி மனசார நினச்சிட்டு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் இந்த லெமனை நீரில் ஆகிட்டு, அதுக்கப்புறம் லெமனை கட் பண்ணி, வேல் இருந்தால் அந்த சூளம் இருந்ததுன்னா சூளத்து மேலே புழிஞ்சிட்டு அப்படியே திருப்பி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுங்கள், அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் துர்க்காய நமக, ஓம் நாகதேவதைய நமக. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஓம் என்ற அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அனைத்து இறை செயல்களும் நடக்கும். செய்ய வேண்டிய தானம் முடிஞ்சவங்களுக்கு துணி தானம், கருப்பு உடை, எள்ளு தானமாக கொடுக்கலாம், எண்ணெய் தானமாக கொடுக்கலாம். அன்னதானம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அன்னதானம் அதுவும் சனிக்கிழமை மிகப்பெரிய விசேஷம். சனிக்கிழமெல்லாம் வந்து அன்னதானம் பசியோடு வருவர்களுக்கு ஒரு வேளை உணவு. இன்று கூட ஒரு பெரிய அதிகாரி சொன்னார். அவங்க கஷ்டம் இல்லை, ஒரு 2-3 ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க பாவம், அவங்க போலீஸ் அதாவது இடத்துல. அதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலனாலும் அங்கே தண்ணி வசதி, குடிக்க தண்ணி சொல்ல உடனே ஒரு 4 தண்ணி வைக்கன்னு வச்சு, அம்மா தண்ணி கொடுக்க போனீங்க என் காசில் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா சில அரசாங்க அலுவலகத்தில் சில செயல்கள் இருக்காது. அப்போ ஆர்ஓ தண்ணியை தான் அவங்க சில பேர் விரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு அது செயல்படுத்துகிறாங்க. எதுக்காக சொல்லணும்னா, ஒரு தண்ணிங்கிற ஒரு பெரிய தனம். வந்தோடனே வெயிலில் வந்தோடனே முதல்ல எது கேட்கணும், ஃபஸ்ட்டு தண்ணியை குடிக்கிங்க. அந்த தண்ணி கொடுக்கறது அவ்வளோ பெரிய சிறப்பான செயல். அதெல்லாம் அதுவே மிகப்பெரிய புண்ணியம். கர்மாவை குறைக்கும், புண்ணியத்தை சேருங்கள், நல்லதே நடக்கும். பசிப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தால் அதிர்ஷ்டம் திறக்கும். பசியோடு வரவங்களுக்கு உணவு கொடுங்க, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். இந்த நாளில் ஒரு ரகசியம் என்னென்னா, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை காலையும் மாலையும் தியானம் செய்தால் உங்கள் மனசை நினைப்பது நிறைவேறும். இது சித்தர்கள் சொன்ன ரகசியம். நல்லதே நடக்கும். இந்த அரிய நாளை தவற விடாதீர்கள். இந்த பூஜை முறையில் உங்களால் உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுறதோ பண்ணுங்கள். பிரபஞ்ச ஆற்றல் சக்தி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். 8 to 9, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை தவிர்த்து பாக்கி 8 to 9, சாயந்தரம் 4:30 to 5:30, இரவு 8 to 9. இப்போ இது 3-4 வேலையாக பிரிச்சிங்க ஒரு நாளைக்கு. சனிக்கிழமை தானே, ஓரளவு ஆப்டேட் லீவாக இருக்கும். அதனால் எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம். சனி பகவானை பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு நேரம் பார்த்தது. இப்போயே ஒரு 12-13 செகண்டுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப நேரம் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு போர் அடிக்கும். சனி பகவான் எம்பெருமான் ஓம் காகத் வஜா வித்மகே கட்கா கஸ்தாயத்திமிகு தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் துர்க்காய நமக. இந்த உடனே சொன்ன ஒரு காயத்ரி மந்திரம், ஓம் போர் புவஸ்வஹ தத் சல்வரேணியம் பர்கோ வைஷ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத். ஓம் சக்தி பராசக்தி அம்பாளர்களோடு எல்லா ரகசியம், எல்லா அருளும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.